இன்றைக்கு நம்ம உள்ள இந்த பகுதியை காணலாம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு காடுகள் இருந்தாதான் நல்ல மழை கிடைக்கும். மழை கிடைக்கும் பட்சத்துல தான் நமக்கு வேளாண் தொழில், அதே மாதிரி ஒரு சுற்றுப்புற சூழ்நிலை, ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலை நம்மளால நிலைநிறுத்த முடியும். அந்த வகையில மரங்கள் அப்படிங்கிறது ஒரு நமக்கு ஒரு அதாவது ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் ஒரு காமதேனு அப்படின்னு சொன்னா நம்ம அதை மறுக்க முடியாது. ஏன்னா மரம் வாயிலாக நம்ம எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கு வகை செய்கிறது. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, மரத்திலிருந்து நமக்கு நிறைய பொருட்கள் கிடைக்குது. மரம் சார்ந்த பொருட்கள் கிடைக்குது. அதோடு மண்ணில் இருக்கக்கூடிய பல உயிரினங்கள் அதை சார்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய நாம் சுவாசிக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் காற்று நமக்கு கொடுக்கறது மரங்கள் தான் அதிகமான அளவுக்கு. சரிங்களா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு புனிதமான அந்த மரங்களை இன்னைக்கு நம்மளுடைய நிலையில எந்த அளவுக்கு நாம அதை லாபகரமாக நம்ம வாழ்க்கைக்கு ஏற்றாற் போல அதை பயன்பாட்டுக்கு வைத்துக் கொள்ளணும். அது ஒரு தொலைநோக்கு பார்வையில காடுகளும் பராமரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டுல நிலத்தினுடைய நிலப்பரப்புல 3ல் 1 பகுதி காடுகள் இருந்தாதான் இந்த காடு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்தையும் சேர்த்துதான், மக்களையும் சேர்த்துதான் சொல்றேன். விவசாயிகள் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்க முடியும். இடர்பாடுகள் இல்லாம நம்ம ஒரு நிம்மதியான ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையை நம்மளால தொடர முடியும் அப்படிங்கிறத கடந்த கால வரலாறுகள் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. இடையில ஏற்பட்ட அந்த தொழில்கள் தோன்றிய பொழுது பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கு தேவையான அந்த மூலப்பொருட்கள், குறிப்பாக நமக்கு தேவையான அந்த மரங்கள் எல்லாம் நம்ம வனப்பகுதியில இருந்து நிறைய வெட்டி பயன்படுத்தி இருக்கிறோம். இப்பயும் நம்மளுடைய முக்கியமான தேவைகளுக்கு மரங்கள் வனப்பகுதியில இருந்து கிடைக்குது செய்து. இதே நிலை நம்ம தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு நிலை நம்மகிட்ட இருக்கு. தொடர்ந்து செய்தோம் அப்படின்னா பலவித இன்னல்களுக்கு நாம ஆட்பட வேண்டி இருக்கும். அதன் மூலமாக மனித சமுதாயத்துக்கு மிகப்பெரிய கேடு வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. உலக ரீதியில பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த மரங்கள் அதிகமாக வளர்க்கணும். அதன் மூலமாக அந்த பூமி இடத்தை நல்ல முறையில நம்ம பராமரிக்கணும் அப்படிங்கிற கருத்துல கருத்து ஒற்றுமை ஏற்பட்டுள்ளதுன்னா அதை ஏற்றுக்கொள்ளத்தான் செய்யணும். அதற்கு அடித்தளம் என்று பார்த்தீங்கன்னா, நாம சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனையாய், குறிப்பாக நம்ம இந்த காலநிலை மாற்றம், பருவ மாற்றம், அதே மாதிரி உலக வெப்பமயமாதல், மாதிரி பல பிரச்சனைகள் நமக்கு எதிர்நோக்கி அடிப்படை எல்லாமே பார்த்தீங்கன்னா, காடுகள் குறைஞ்ச அளவுல தான் ஏற்பட்ட தாக்கம் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளத்தான் நம்ம செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நிறைய வேலை வாய்ப்புகளும் அதன் மூலமாக கிடைக்குது. உயர்ந்த மரப்பயிர் ரகங்கள், அதே மாதிரி மரம் வளர்ப்பு தொழில்நுட்பங்கள், அதே மாதிரி மதிப்பு கூட்டிய தொழில்நுட்பங்கள்,
இத மாரி வந்து நெறைய விஷயங்கள் வந்து நம்ம அந்த இது மூலமா நெறைய தெரிஞ்சுக்கிட போறோம். உயர்ந்த மரப்பயிர் ரகங்கள் பொறுத்தளவுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அதுக்குன்னு ஆராய்ச்சி மையம் ஒண்ணு வச்சிருக்கிறோம். வனத்துறை, வன கல்லூரி வச்சிருக்கிறோம் மேட்டுப்பாளையத்துல. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய கட்டுப்பாட்டுல அது இயங்கிக்கிட்டு இருக்குது. அதன் மூலமாக புது புது ரகங்களை வந்து நம்ம குடுத்துருக்கிறோம். குறைந்த வயதில வந்து அதிக விளைச்சல் தரக்கூடிய தரத்தினையும் சேர்த்து வழங்கக்கூடிய மரப்பயிர் ரகங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மரம் வளர்க்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், துல்லிய மர சாகுபடி தொழில்நுட்பம், அதே மாதிரி பல பயன் தரக்கூடிய வேளாண் மர சாகுபடி தொழில்நுட்பம். அதே மாதிரி மரம் தவிர்த்து மரம் சார்ந்த பொருட்கள், உபபொருட்கள் கிடைக்கிறது வைத்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பது தொடர்பாக அது சம்பந்தமான தொழில்நுட்பம், தொழில் முனைவோராக்குவது, இது மாதிரி வந்து நிறைய வந்து திட்டங்கள் வந்து அந்த கல்லூரி மூலமாக, வனக்கல்லூரி மேட்டுப்பாளையம் மூலமாக பல்வேறு கட்டங்கள்ல நமக்கு வந்து ஆலோசனைகள் வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து இப்ப என்ன மாதிரியான இருக்கு அப்படிங்கிறத நம்ம விவசாயிகளுக்கு ஆதரவாக என்னென்ன வசதிகள் இருக்கு, அரசின் மூலமாக இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்றாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சு கொள்ளணும். பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலைகள் சார்ந்த வேளாண் காடுகள். தொழிற்சாலை போது தொழிற்சாலைக்கு மரம் வந்து நம்ம ஜன்னல், கதவு இந்த மாதிரி இது பண்றதுக்கு தடி மரம் வந்து நிறைய வந்து தேவைப்படுது. காகித தொழிற்சாலை எடுத்துக்கிட்டீங்கன்னா, காகிதம் தயார் பண்றதுக்கு அது மாதிரி சம்பந்தப்பட்ட மரங்கள் வேண்டியிருக்கு. இப்ப மேட்ச் பாக்ஸ், தீக்குச்சி, பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி தொழிற்சாலைகள்ல தீக்குச்சியை வந்து சம்பந்தமான மூலப்பொருள் வந்து அதுக்குரிய மரங்கள்ல இருந்து எடுக்கிறாங்க. இது மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படக்கூடிய மரத்தினுடைய அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 74 லட்சம் டன் அளவுக்கு நமக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுல மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னு. இதுல வந்து ஒரு 10% அளவுக்கு மட்டும்தான் நம்ம காடுகள்ல இருந்து எடுக்க முடியும். அவங்க வனத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய மரங்கள்ல 10% மட்டும்தான் வந்து இது பண்ண முடியும். மீதி தேவைப்படக்கூடிய அந்த 90% மரங்கள் எல்லாமே வந்து வேளாண் காடுகள், இல்லை பண்ணை காடுகள், இது மாதிரி வந்து நம்ம இதுல இருந்துதான் நம்ம வாங்கி அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்து இருக்கு. இப்ப அந்த வேளாண் காடு, வேளாண் நிலங்கள்ல நம்ம காடுகள் வளர்க்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அங்க வந்து நமக்கு வந்து பொதுவாகவே வந்து மரங்கள் அப்படின்னாலே பல ஆண்டு தாவரம், அது வந்து ஆண்டு பயிர், அது அளவுக்கு வளர்ந்து பலன் கொடுக்கும் வரைக்கும் நமக்கு வந்து பொறுமையா அதை வந்து கையாளணும், செய்யணும். அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம அதுல வந்து ஆர்வம் காட்டாத ஒரு சூழ்நிலையே இருந்தது. ஆனா நான் கடந்த காலமாக ஒரு சில ஆராய்ச்சி முடிவுகள் காரணமாக நமக்கு அந்த எண்ணங்களை மாற்றும் வகையில வந்து காடுகள்லையும், வேளாண் காடுகள்லையும் நம்ம வந்து லாபகரமா பண்ணலாம் அப்படிங்கிறத மக்கள், விவசாயிகள்கிட்ட வந்து நம்ம எடுத்துரைத்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி குறுகிய காலத்துல அதிக விளைச்சல் தரக்கூடிய மரங்கள், அதே மாதிரி நல்ல தரமான மரங்களை பயிரிடுறது, இது மாதிரி வந்து இதுகளை வந்து விவசாயிகளுடைய ஆதரவோடு இந்த தொழிற்சாலைக்கு வேண்டிய வேளாண் காடுகளை நம்ம உருவாக்கி வந்திருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 78,000 ஹெக்டர் அளவுக்கு வேளாண் காடுகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம விவசாயிகளுடைய பங்களிப்போடு, விவசாயிகளுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தி இது வந்து உருவாக்கி இது பண்ணியிருக்கோம்.
அதை வந்து நம்ம நல்ல முறையில பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான இந்த 90% அந்த மரங்களை வந்து நம்ம இது பண்ண தொடர்ந்து வந்து அதை வந்து ஊக்கப்படுத்தி இந்த வேளாண் நிலங்கள்ல காடுகள் வளர்ப்பை வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல சொல்லியிருக்கோம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா காகிதம் இந்த மாதிரி தயார் பண்றதுக்கு சவுக்கு, யூக்கலிப்டஸ் தைல மரம், மலை வேம்பு, அதுல வந்து நிறைய வந்து நம்ம மேட்டுப்பாளையத்துல இருந்து ரகங்கள் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி ரகங்கள் இது 3 to 5 ஆண்டுகள் வயது ஆன உடனே நமக்கு பலனுக்கு கிடைக்குது. சவுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 வருடத்திலேயே 150 மெட்ரிக் டன் அளவுக்கு நமக்கு பலனளிக்கக்கூடியது. அதே மாதிரி 5 வருடங்கள் ஆச்சுன்னா 250 மெட்ரிக் டன் அளவுக்கு நமக்கு எடையுள்ள மரப்பொருட்கள் வந்து அதுல இருந்து கிடைக்குது. தைல மரம் 130 மெட்ரிக் டன் ஒரு ஹெக்டருக்கு, மலைவேம்பு 150 மெட்ரிக் டன் ஒரு இதெல்லாம் வந்து எதுக்காக சொல்றோம் அப்படின்னா நமக்கு இவ்வளவு வந்து பொருட்கள் வந்து நமக்கு அதிக அளவு இந்த மாதிரி ரகங்களால உயர் விளைச்சல் ரகங்களால பயிரிடும் பொழுது அதிக விளைச்சல் கிடைக்குது. அதை சந்தையில வந்து நம்ம விற்பனை செய்வதன் வாயிலாக நமக்கு ஒரு அதிகமான ஒரு லாபம் தரக்கூடிய அளவுல நம்ம இந்த தொழிலை வந்து பார்க்கலாம், அதை ஊக்கப்படுத்தலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்துலதான் நம்ம இதை வந்து தெரிஞ்சுக்கிட வேண்டிய நிலை இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ப பிளைவுட் இண்டஸ்ட்ரி, பலகை தயார் பண்றது செய்யுது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான அந்த மரங்கள் இருக்கு. தைல மரம், மலை வேம்பு, கடம்பு, சந்தன வேம்பு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்ட், வேளாண் நிலங்கள்ல வந்து அதிகமா வந்து சாகுபடி செய்ய முடியும் நம்மளால. ஒரு குறிப்பா ஒரு 5 வருடங்கள்ல வந்து நமக்கு பலனடிக்கக்கூடிய நிலையில வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தடி இந்த மரச்சாமான்கள் செய்வதற்குன்னு பார்த்தீங்கன்னா சிசு, குமிழ் இந்த மாதிரிப்பட்ட மரங்கள் இருக்கு, ரகங்கள் இருக்கு. காஸ்ட்லி பணம் அள்ளி கொடுக்கக்கூடிய மரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தேக்கு, செம்மரம், சந்தனம் இந்த மாதிரி மரங்களும் இருக்கு. இதையும் வந்து நம்ம வந்து சாகுபடி செய்யும் பட்சத்துல அதை வந்து சம்பந்தப்பட்ட அந்த வனத்துறை வந்து அனுமதி பெற்று நம்ம அதை பயன்படுத்தக்கூடிய அந்த மரம் சார்ந்த நிறுவனங்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்து அதை வந்து விற்பனை ரீதியில நம்ம பயன்படுத்தணுமே நிச்சயமாக நமக்கு அதுல வந்து ஒரு நல்ல வருமானம் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வந்து பல்வேறு விதமான வகைக்கு நமக்கு வந்து மரங்கள் வந்து அவசியம் தேவைப்படுது. இது சம்பந்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் வந்து நிறுவனங்களுக்கும் நம்மளுடைய விவசாயிகளுக்கும் இடையில வந்து சாகுபடி ஒப்பந்தம் வந்து போட்டுக்கிறாங்க. கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஏற்கனவே வந்து நம்ம தோட்டக்கலை பயிர்கள், அதே மாதிரி வேளாண் பயிர்கள் இதுகள்லாம் வந்து ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு அவங்க அதை வந்து சிறப்பாக வந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க. குறிப்பாக வந்து மக்காச்சோளம், பருத்தி இந்த மாதிரி பயிர்கள் எல்லாம் வந்து இருக்குது. வாழை அந்த மாதிரி தோட்டக்கலை பயிர்கள் இதெல்லாம் இதே போன்றுதான் வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து விவசாயிகள்கிட்ட வந்து ஏற்படுத்திக்கிட்டு அவங்க தொழிலுக்கு வேண்டிய அந்த மரங்களை வந்து விவசாயிகள் வளர்க்கக்கூடிய பட்சத்துல அது வந்து ஒரு சிறப்பான ஒரு நிலையா வரும் அப்படிங்கிறத பண்ணி திட்டங்கள் வந்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதனுடைய புரிந்துணர்வு நிலை வந்து மந்தமான ஒரு நிலையாகத்தான் இருக்கு. ஒரு சில விவசாயிகள் தான் அதை வந்து புரிந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பெரும்பாலான விவசாயிகள் வந்து அதை வந்து பயன்படுத்தாத ஒரு நிலைதான் இன்னைக்கு வந்து இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கு வந்து முக்கிய வந்து காரணங்கள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து
ஒரு விழிப்புணர்வு, ஒரு ஒரு இதுல வந்து நமக்கு உடனடியாக நமக்கு வருமானம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு, இதெல்லாம் காரணமா இருக்கிறதுனால நம்ம வந்து அதுல அதிக ஆர்வம் காட்டாத ஒரு நிலையில இன்னைக்கு இருக்கும். ஆனா வந்து நிலை அப்படி கிடையாது. நம்ம வந்து விவசாய நிலங்கள்ல வேளாண் தோட்டங்களை நம்ம வந்து காடுகள், வேளாண் காடுகளை வந்து அதிகமான அளவுக்கு நம்ம வந்து பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதை ஒப்பந்த முறையில சாகுபடி செய்யறதுக்கு நம்ம இந்த தேவையான இந்த கன்றுகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு உற்பத்தி செய்து வனத்துறை மற்றும் அந்த வனக்கல்லூரி மூலமாக நம்ம வந்து எவ்வளவு சீலிங்ஸ் கேட்டாலும் அவங்க வந்து உற்பத்தி செஞ்சு கொடுக்கறதுக்கு தயார் நிலையில இருக்கிறாங்க. இதை உற்பத்தின்னு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த மரம் சார்ந்த அந்த கன்றுகள் வந்து குளோனல் அப்படின்னு சொல்லக்கூடிய வெஜிடேட்டிவ், அதாவது திசுக்கள் மூலமாக இந்த மர திசுக்கள்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஆய்வகங்கள்ல அதை வந்து பராமரிச்சு வளர்த்து அதை மூலமாக அதுல இருந்து பெருக்கம் அடைய செய்து அது வந்து மர செடிகளை, மரக்கன்றுகளை உற்பத்தி பண்ணி ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகளை வந்து நமக்கு வந்து வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75,000 ஹெக்டர் நிலப்பரப்புல இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுல வந்து வேளாண் மரக்காடுகள் வந்து வளர்த்துருக்குறாங்க. வளர்த்து வந்து இது பண்ணி தொடர்ந்து வந்து இந்த இது வந்து இந்த பணி வந்து செய்யப்பட்டு விவசாயிகளுக்கும் கன்றுகள் வழங்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மரத்துக்கான விலை விலை வந்து அவங்க இந்த நிறுவனங்கள் வந்து நிர்ணயம் பண்ணி ஒரு மெட்ரிக் டன்னுக்கு இவ்வளவு நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதை வந்து செயல்படுத்துற பட்சத்துல நம்ம ஒரு 5 வருஷம் கழிச்சு அதை திரும்ப அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த வருமானம் வந்து அது ஒரு வருமானமாக விவசாயிகளுக்கு வந்து சேருது. இதுக்கான ஒரு முழு முயற்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட்டுப்பாளையத்துல இருக்கக்கூடிய அந்த காலேஜ், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வந்து சிறப்பாக செய்து வருகிறார்கள். அவர்கள் வாயிலாக வந்து பல்வேறு வேளாண் பெருமக்கள் பயனடைந்து இந்த வேளாண் காடுகளுடைய வனப்பரப்பு ஒவ்வொரு வருஷமும் வந்து அதிகமாகிக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மரமும் வந்து என்ன விலைக்கு வந்து நிர்ணயம் செய்து நிறுவனங்கள் மூலமாக வாங்கிருக்கு அப்படிங்கிறத இதுல வந்து சொல்லியிருக்கோம். தடி மரங்கள் பொறுத்தளவுல தேக்கு வந்து 70,000 ரூபா ஒரு டன் அப்படிங்கிற நமக்கு பணம் அதிகமான ஒரு விலை வந்து கிடைக்கிது. அதே மாதிரி மற்ற காகிதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மரங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6,000 சவுக்கு இதெல்லாம் வந்து 6,000 ரூபா நமக்கு இருக்கு. தீக்குச்சி மரம் வந்து அது வந்து ஒரு 6,500 ரூபா மரம். இது அதே மாதிரி பயோடீசல் தரக்கூடிய அந்த எண்ணெய் வித்து மரங்கள், இப்ப வந்து சொத்த மரம், இந்த இது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வேம்பு, புளி, வேம்பு, புங்கம், அப்புறம் இலுப்பை, இந்த மாதிரி இதுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு 60 ரூபாய்ங்கிற கணக்குல அவங்க வந்து வாங்கி இது பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம நிறுவனங்கள் வந்து நிர்ணயம் செய்திருக்கிற அந்த விலை. இதுக்கு நம்ம வந்து முயற்சி எடுத்து நம்ம வந்து அமைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க சம்பந்தப்பட்ட அந்த வனக்கல்லூரி மூலமாக நம்ம அணுகி அவங்க மூலமாக நிறுவனங்களோடு ஒரு ஒருங்கிணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த சாகுபடியை வந்து மேற்கொள்ள வாய்ப்பாக அமையும்
அப்படிங்கிறத அவங்களுக்கும் நிறைய வந்து தேவைப்படுது இந்த மாதிரி வந்து பொருட்கள். குறிப்பா தடி மரமா இருந்தாலும் சரி, காகிதக்கூழ் மரமா இருந்தாலும் சரி, தீக்குச்சி மரமா இருந்தாலும் சரி, பலகை செய்யறது, இந்த நம்ம பிளைவுட் இண்டஸ்ட்ரிக்கு வேண்டிய அந்த பலகைகள், அதே மாதிரி பயோடீசல், இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு தேவையை வந்து வனக்கல்லூரி மூலமாக நம்ம ஒப்பந்தம் ஏற்படுத்தி அதை வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ரேட்டுகளுக்கு அவங்களுக்கு சப்ளை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு நிரந்தரமான ஒரு வருமானத்தை நம்மளால உருவாக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தொழில்நுட்பங்கள் நம்ம இதுல வந்து கையாளணும் இதை வளர்க்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா துல்லிய மர சாகுபடி தொழில்நுட்பம். இது நம்ம தோட்டக்கலை பயிர்களுக்கு நம்ம துல்லிய பண்ணையம் அப்படிங்கிற இதுல கான்செப்ட்ல நம்ம சொல்லி இது பண்ணியிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹெக்டரோ இல்லை ஒரு யூனிட் ஏரியா, ஒரு அழகு அதிகப்படியான நம்ம வந்து சாகுபடி வந்து உத்திகளை கையாள்வதன் மூலமாக விளைச்சலும் அதிகமாக கிடைக்கணும். அதே நேரத்துல ஒரு நிரந்தரமான ஒரு லாபகரமான ஒரு வருமானத்தையும் வந்து விவசாயிகளுக்கு வழங்கணும் அப்படிங்கிறத மையமாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அறுவடை காலம் குறைந்த, அதே மாதிரி விளைச்சல் அதிகமாக வழங்கக்கூடிய, அதே மாதிரி மரத்தினுடைய தரம் குறையாத லாபம் தரக்கூடிய தொழில்நுட்பங்களை உருவாக்கி நம்ம வந்து இதுல வந்து விவசாயிகளுக்கு வழங்குறோம். இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா மரத்துடைய பிந்திய தொழில்நுட்பம், அதே மாதிரி மரத்தை பராமரிக்கிறது, அதுக்கு வந்து நீர் மேலாண்மை செய்கிறது, இது மாதிரி நிறைய விவசாயிகளுக்கு சார்ந்த இதுகளுக்கு பயிற்சியும் நம்ம வந்து கொடுக்குறோம். அதன் மூலமாக வந்து விளைச்சல் வந்து அதிகமா நம்ம எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் விவசாயிகளுக்கு. இது இந்த மாதிரி இதுகளை பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா விளைச்சல் கிடைக்கிறதுனால ஒரு உத்தரவாதம் நிறைந்த ஒரு நமக்கு வந்து ஒரு வருமானம் வந்து அதிகமா கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வேளாண் காடுகள் சார்ந்த தொழில்நுட்பங்கள், இந்த மாதிரி இதுகளை வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வந்து வேளாண் காடுகள் மட்டும் வைக்கிறத விட்டுட்டு வேளாண் பயிர்களோடு இணைந்த மரங்கள் வளர்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா தோட்டக்கலை பயிராக இருக்கலாம், இல்லை வேளாண் பயிர்களாக இருக்கலாம். தோட்டக்கலை பயிர்கள் பார்த்தீங்கன்னா தேக்கு, மிளகு, அதே மாதிரி பல மரங்கள் வந்து கலந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். வருமானம் வந்து நமக்கு இந்த மரங்கள் வந்து மட்டும் நம்ம இது இல்லாம நமக்கு அப்பப்ப வந்து ஒரு மாதந்தோறும் இல்லை ஒரு பருவத்திலேயோ அல்லது வருடந்தோறும் இந்த தோட்டக்கலை பயிர்கள் வேளாண் பயிர்கள் வாயிலாக நமக்கு வந்து வருமானம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக ஒரு நீடித்த நிலையான ஒரு வருமானத்தை வந்து இந்த தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதன் வாயிலாக நம்ம வந்து பயன்படுத்த முடியும். இன்றைய காலகட்டத்தை பொறுத்தளவுல நமக்கு வந்து வேளாண் பயிர்களை மட்டும், அதில் தோட்டக்கலை பயிர்களை மட்டும் நம்ம சார்பு இருந்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு பயனளிக்காது. எல்லா பயிர்களையும் இணைத்து இந்த வேளாண் காடுகளையும் ஒருங்கிணைத்து அதன் மூலமாக நம்ம வந்து தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்துவதன் வாயிலாகத்தான் நமக்கு இதை வந்து ஒரு லாபகரமாகவும் நிரந்தரமான வருமானம் கிடைக்க ஒரு உத்தரவாதத்தோடு நம்ம வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். ஆக அதோட இணைந்து இதையும் வந்து சேர்த்து பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்பங்கள் என்னங்கிறதையும் நம்ம வந்து தெரிந்து கொண்டு அதை செயலாக்கத்துக்கு கொண்டு வரணும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேல்யூ பேஸ்டு, அதிக விலை மதிப்பு கொடுக்கக்கூடிய, குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேக்கு, சந்தனம், செம்மரம், இதெல்லாம் வந்து அதிகமாக உலக ரீதியில் வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து அதிகமாக மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு இது. அது நம்ம சீதோஷ்ண நிலைக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வளரக்கூடிய தன்மை உள்ள
மரங்கள் வகைகள். இதை வந்து உரிய அனுமதி பெற்று நம்ம வந்து ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தி அதை வந்து வளர்த்து நம்ம வந்து பயனடையலாம். அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து நமக்கு பல்வேறு வழிமுறைகளை வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து நம்ம முறையாக செய்கிற பட்சத்துல வந்து இது வந்து ஒரு பண மரப்பயிர், குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உயர் மதிப்பு கொண்ட பணம் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய மரப்பயிர்கள். இதை வந்து நம்ம சாகுபடி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தேவையான ஆராய்ச்சி உத்திகள் இதுகளை வந்து நம்ம வனத்துறை மூலமாகவோ அல்லது வனக்கல்லூரி அவங்க மூலமாகவோ நிறைய விஷயங்கள் வந்து விவரங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம். அதன் மூலமாக அந்த மதிப்பு உள்ள இந்த மாதிரி மரங்களை வந்து நம்ம வேளாண் காடுகள்லையும் வளர்க்க நம்மளால முடியும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பல பயன்கள் தரக்கூடிய வேளாண் காடுகள். இதுல வந்து நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இதுல வேளாண் பயிர்கள் மட்டும் நம்ம அல்ல தோட்டக்கலை பயிர்கள் இல்ல இது அதே மாதிரி தீவனங்கள் கொடுக்கக்கூடிய தீவன புல் வகைகள், கால்நடைகள் கிட்டத்தட்ட ஒரு ஒருங்கிணைந்த முறையில ஒருங்கிணைந்த பண்ணைய மாதிரிதான் இது வந்து ஒருங்கிணைந்த முறையில நம்ம வந்து அதுல பண்ணும்போது ஒரு யூனிட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் அல்லது வேலை வாய்ப்பு, அதே மாதிரி இந்த செலவு அப்படிங்கிற இது எல்லாம் செலவு குறைப்பு, இந்த மாதிரி வந்து பல்வேறு வகையான நன்மைகள் நமக்கு அதுல கிடைக்கிறதுனால பல்வேறு பயன்களை ஒருங்கிணைத்து நம்ம வந்து சாகுபடி முறையை வந்து கொண்டு வரணும். மரப்பயிர்களோடு சேர்த்து தீவன புல் வகைகள், கால்நடைகள், தோட்டக்கலை பயிர்கள் இதை எல்லாத்தையுமே வந்து இது பண்ணணும். இதன் மூலமாக நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துல இருந்து நமக்கு வரவு வருமானம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். சில வருடங்களுக்கு பின்னால நமக்கு வந்து மாதந்தோறும் ஒரு உத்தரவாதம் உள்ள நிலையான ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து நம்ம வந்து இந்த பல பயன் வேளாண் காடுகள் அப்படிங்கிறத ஒரு மாதிரி வரைபடமா நம்ம வந்து இதுல சொல்லியிருக்கோம். பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு சுற்றளவுல நம்ம வரப்புகள் ஓரத்துல இருக்கக்கூடிய இதுலாம் வந்து பெரிய பெரிய மரங்களை வந்து நம்ம சாகுபடி பண்ணியிருக்கோம். வரப்பு பகுதிகளில் இதெல்லாம் சுற்றி வட்டமாக அமைத்து சுற்றுப்புறங்கள்ல பூரா மரப்பயிர்கள் வந்து இருக்கும். இதுக்கு இடைப்பட்ட அந்த பகுதிகளில் வந்து வேளாண் பயிர்கள் இருக்கலாம், தோட்டக்கலை பயிர்கள் இருக்கலாம், அதே மாதிரி புல் வகைகள், கால்நடைகளுக்கு வேண்டிய புல் வகைகள் இருக்கலாம். அதே மாதிரி வந்து அந்த விவசாயி வந்து ஆடு வளர்க்கலாம், அதே மாதிரி மாடு, பால் மாடு வந்து வச்சு வளர்த்துக்கலாம். தேவையான அந்த புல்களை வந்து அங்க இருந்து நம்ம எடுத்து பயனடைந்துக்கலாம். அதே மாதிரி கோழி, இந்த மாதிரி எல்லாமே வந்து மையப்பகுதியில் வந்து அதுக்குரிய இது அமைத்து இது பண்ணிக்கலாம். இது ஒரு மாதிரி ஒரு வரைபடமாகத்தான் அவங்களுக்கு வந்து இது காட்டப்பட்டுள்ளது. இந்த மாதிரி வந்து சில பண்ணையை வந்து நம்ம கோயம்புத்தூர் அந்த பகுதிகளில் வந்து அமைச்சிருக்கிறாங்க. அந்த மாடல் வந்து நம்ம தேவையான ஆலோசனைகளை வந்து வனக்கல்லூரி மூலமாக பெற்று இந்த மாதிரி வந்து பண்ணையத்தையும் வந்து செய்து வர்றாங்க. நல்ல வருமானமும் அவங்களுக்கு கிடைக்குது. இது இல்லாம மரத்தை மட்டும் இல்லாம மரம் இல்லாத பொருட்களும் வந்து நிறைய இதன் மூலமாக கிடைக்குது. மர உபயோகத்துக்கு போக மீதி இருக்கக்கூடிய அந்த பொருட்களை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த கறி, அடுப்பு கறின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இதுகளை வந்து இது பண்ணி தயார் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து பல்வேறு வகைக்கு நமக்கு வந்து பயன்படுது. பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குளிர் பிரதேசங்கள், குறிப்பாக இந்த ஊட்டி, கொடைக்கானல் இந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கறிக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பு இருக்கு. அதே மாதிரி கன் மெட்டல் பவுடர் அது தயார் பண்றதுக்கு இந்த இது வந்து தேவைப்படுது. இதெல்லாம் வந்து நம்ம அந்த இருக்கக்கூடிய அந்த மரக்கிளைகள் மற்றும் கொப்புகள் இந்த மாதிரி இதுகளை வந்து பயன்படுத்தி அதை வந்து
மூட்டம் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து இது பண்ணி பயன்படுத்தி ஒரு அடுப்பு கறி அப்படிங்கிற ஒரு மாடிஃபைடு ஒரு பொருளை நம்ம விற்பனை பண்ணோம்னா அதுக்கு ஒரு நல்ல விலை வந்து நமக்கு கிடைக்கத்தான் செய்யும். இது மட்டும் அல்லாம வந்து பாத்தீங்கன்னா மரம் இல்லாத பொருட்கள், அதுல இருந்து நாறு, பஞ்சு, தேனி, அந்த மாதிரி வந்து நிறைய உப பொருட்கள் வந்து மரத்துல இருந்து கிடைக்குது. அழகு சாதன பொருட்கள், அதன் மூலமாகவும் நமக்கு வந்து நிறைய அதை வந்து மார்க்கெட்ல நம்ம கொடுத்து நிறைய வந்து பலன்களை வந்து நம்மளால அடைய முடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மரம் சார்ந்த தொழில்நுட்ப ஆலோசனை மையம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வனக்கல்லூரியில வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. நம்ம மரம் வளர்ப்பதற்கு தேவையான தொழில்நுட்பங்கள், அதே மாதிரி மரம் வளர்த்த மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மரம் மற்றும் மரம் சார்ந்த பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான தொழில்நுட்ப ஆலோசனைகள், அதே மாதிரி நிறுவனங்களுடைய ஒரு தொடர்பு, இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவங்க வந்து ஒரு மரம் சார்ந்த தொழில்நுட்ப மையத்தை வந்து உருவாக்கி விவசாயிகளுக்கு பல்வேறு நன்மைகள் இதுகளை வந்து செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மூலமாக நமக்கு தேவையான ஒரு நிதி வசதி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏற்படுத்தி கொடுத்து நம்ம விவசாயிகளுக்கு பேருதவியாக அவங்க வந்து இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த தொழில்நுட்ப மையம் வந்து வனக்கல்லூரியில வந்து இருக்குது. தேவைப்படக்கூடிய விவசாயிகள் வந்து நம்ம அவங்கள அணுகி நம்ம வந்து பயனடைந்து கொள்ளும். அதே அடுத்து நம்ம முக்கியமான ஒரு இது வந்து தெரிஞ்சுக்கிடணும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து உலக வெப்பமயமாதல், காலநிலை மாற்றம், இதே மாதிரி வந்து நிறைய இடர்பாடுகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு எல்லாம் வந்து மூல காரணமாக சொல்லப்படுவது என்னன்னா, இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்பனுடைய அளவு குறைந்து விட்டது அப்படிங்கிறதான் நம்ம சொல்றோம். அதனால மரங்கள் ஒன்றுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் அளவை வந்து குறையாமல் பாதுகாத்து நம்ம சுற்றுப்புற சூழலை வந்து வளமாக வைத்துக் கொள்வதற்கு பேருதவியாக இருந்துகிட்டு இருக்கு. இப்ப அந்த காடுகள் வந்து நம்ம அதிகமாக கொண்டு வருவதன் வாயிலாக வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்பனை வந்து நம்ம நிலத்துல நிலைநிறுத்துவதன் வாயிலாக, குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய கரிமச்சத்தினுடைய அளவை அதிகப்படுத்துவதற்கு இவை பேருதவியாக இருக்கின்றது. இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த இது கழிவு பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறுவனங்கள் வந்து வெளியே வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு போன்ற இந்த மாதிரி இதுகள் இருக்கும் பொழுது அது வந்து சுற்றுப்புறத்தை வந்து கடுமையாக பாதிக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓசோன் படலத்தை வந்து சிதைக்கிறது. இந்த மாதிரிப்பட்ட அந்த இதுகளை ஈடுகட்டும் விதமாக நிறுவனங்கள் வந்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் விவசாய நிலங்கள்ல காடுகள் வளர்க்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு ஒரு ஊக்கத்தொகை அவங்க நிறுவனம் மூலமாக வழங்கி அதை அந்த தொழிலை வந்து ஊக்கப்படுத்தியும் வருகிறது. நம்ம மரம் வளர்க்கறதுனால மரம் வளர்த்து மரம் கிடைக்கக்கூடிய நன்மை மட்டும் இல்லாம அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பனை வந்து நிலத்திலே நிலைநிறுத்தக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பணியை வந்து நம்ம வேளாண் காடுகள் மூலமாக விவசாயிகள் செய்யறதுனால அவங்களுக்கு ஊக்கப்படுத்துறதுக்காக அந்த சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனங்கள் வந்து ஒரு ஊக்கத்தொகை வந்து அவங்களுக்கு வந்து வழங்கி இருக்கு. அது ஒரு நமக்கு உபரி வருமானம் வந்துங்கிறத விவசாயிகள் வந்து இந்த நேரத்துல வந்து தெரிஞ்சுக்கிடணும். இது சம்பந்தமான அந்த ஆலோசனைகள் பண்ணணும் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம வனத்துறை மூலமாகவோ அல்லது வன கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த மேம்பாட்டு மையம், தொழில் மேம்பாட்டு மையம் மூலமாகவோ அணுகி வந்து நம்ம அந்த பயன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் தகவலுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ப சமீப காலங்கள்ல வந்து இது வந்து
நம்ம ஒரு மிஷன் இயக்கம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு அரசால எடுக்கப்பட்டு பல்வேறு கட்டங்களாக வந்து செயல்பட்டு வருகிறது. வருடந்தோறும் வந்து நிறைய சாகுபடி பரப்புல வந்து மரக்கன்றுகள் வைத்து காடுகளை உருவாக்கணும் அப்படிங்கிற தொடர்ச்சியா நிறைய மரக்கன்றுகள் வந்து இலவசமாக கொடுக்குறோம், இல்லை மானியத்தோட வந்து கொடுக்குறோம். அதான் வந்து நட்டு அதை வந்து மரங்களாக நம்ம ஆக்கி அதை இது பண்ணிக்கிட்டு வரோம். இந்த இயக்கம் மூலமாக, பசுமை தமிழ்நாடு இயக்கம் மூலமாக நம்ம வந்து ஒரு 10 வருடங்கள்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அதிகமான அளவுக்கு மரங்களை வந்து சாகுபடி மரங்களை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இதை வந்து செயல்படுத்திட்டு வரோம். பாத்தீங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா 24 விழுக்காடு அளவுக்கு மரங்கள் வந்து இருக்கு பரப்பு பொறுத்தளவுல. அதுல வந்து பாத்தீங்கன்னா 26,419 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு ஃபாரஸ்ட் லேண்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி வனம் இல்லாத பகுதியில் வேளாண் காடுகள் இருக்கக்கூடிய மரங்களுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா 4,424. இந்த இது வந்து நம்ம 33% அளவுக்கு மரங்களை வந்து நம்ம உயர்த்தணும் அப்படின்னா நமக்கு வந்து 12,076 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம பரப்பளவை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு நிலையில இன்னைக்கு நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அப்ப அந்த 10 வருடங்களுக்கு உள்ளாக நம்ம பண்ணணும் அப்படின்னாக்கா இது ஒரு பெரிய அளவுல ஒரு ஊக்கம் வந்து அரசாங்கத்தின் மூலமாக வழங்கப்படுகிறது. குறிப்பாக இந்த பசுமை தமிழ்நாடு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதன் வாயிலாக நம்ம விவசாயிகளுக்கு ஒரு ஆக்கம் தரக்கூடிய ஒரு பயன்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நாற்று கன்றுகளை வந்து இலவசமாக கொடுக்குறோம். அதே மாதிரி கன்றுகள் கொடுத்து அதை வளர்க்கறதுக்கு மானியம் வந்து அரசாங்கத்தால வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது போக இந்த இது கார்பன் கரியமல வாயு வந்து நம்ம பூமியில வந்து சேமிக்கிறதுனால அந்த நிறுவனங்களும் நமக்கு வந்து ஒரு ஊக்கத்தொகையை வந்து வழங்குகிறது. இது மாதிரி வந்து பல்வேறு விதமான வருமானங்கள் நமக்கு வந்து கிடைக்குது. இதை வந்து நம்மளுடைய விவசாயிகள் சரியான ஒரு முறையில பயன்படுத்திக்கிடணும் அப்படிங்கிறத அந்த நேரத்துல வந்து அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அதன் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிராமங்கள் வந்து நல்ல வளர்ச்சி அடையும். அதே மாதிரி தொழில்நுட்ப ரீதியில நம்மளுடைய பொருளாதாரம் வந்து சிறப்பான வளர்ச்சி அடையும். மரப்பொருட்களுடைய தேவையும் நம்ம வந்து பூர்த்தி செய்ய நம்மளால முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த காடுகள் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தை மரம் விற்பனை சந்தை வந்து நம்ம வந்து ஏற்படுத்தி நம்ம அதன் மூலமாக பயன்களை வந்து அனுபவிக்க முடியும். வேலை வாய்ப்பு அதிகமான அளவுக்கு உருவாக்க நம்மளால முடியும். கிட்டத்தட்ட வந்து இப்ப இன்னைக்கு தேதிக்கு நம்மகிட்ட வந்து 78,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு தமிழகத்துல வந்து இந்த மரக்கன்றுகள் வழங்கி வேளாண் நிலங்கள்ல வந்து சாகுபடி பரப்பு வந்து செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில அதுக்கு ஒரு சந்தை வாய்ப்புகளை வந்து நம்ம சரியான விதத்துல பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பயிர் காப்பீடு திட்டம், மதிப்பு கூட்டிய தொழில்நுட்பம், இதன் மூலமாக நிறைய வந்து விவசாயிகளுக்கு ஒரு ஆர்வத்தினை வளர்த்து அவங்கள வந்து ஈடுபடுத்தி நம்ம இதை வந்து நிறைய பலன்களை வந்து அவங்களுக்கு தெரிவிச்சு கொடுக்கலாம். இதன் மூலம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு தேவையான அந்த மரம் சார்ந்த அந்த பொருட்களும் வந்து நம்ம வந்து பெற்று பயனடையலாம். 90% அளவுக்கு நமக்கு வந்து வேளாண் நிலங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பண்ணை காடுகள், வேளாண் காடுகள் மூலமா தான் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு இருக்குது. அதனால ஒரு எதிர்காலத்துல ஒரு உன்னதமான ஒரு
பயன்கள் வந்து விவசாயிகளுக்கு கிடைக்கும் இதனால அப்படிங்கிறதுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியும். அதனால விவசாயிகளை இதை வந்து நல்லா பயன்படுத்திக்கிடணும். பயன்படுத்திக்கிட்டு விவசாய நிலங்கள்ல விவசாய பயிர்களோட நின்றுடாம இல்லை தோட்டக்கலை பயிர்களோட அதை நின்றுக்கிடாம நம்ம அந்த மரங்களையும் சேர்த்து வளர்க்கணும். அப்படின்னா அதன் மூலமாக நமக்கும் லாபம் தரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதே நேரத்துல நாட்டுக்கும் நல்ல ஒரு நம்ம ஏற்றம் தரக்கூடிய ஒரு பாதுகாப்பான ஒரு சுற்றுப்புற சூழலை உருவாக்குறதுனால மக்களுக்கும் வந்து ஒரு பாதுகாப்பு வழங்குவதன் மூலமாக நாட்டுக்கும் ஒரு சேவையை நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற கருத்தை வந்து இந்த இதுல வந்து நான் பதிவு செய்து கொள்கிறேன். இதுவரையில வந்து நம்ம இந்த இதுகளை நிலைகளை தெரிவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நம்ம வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.